நம்மளுடைய நேஷ்னல் கேபிட்டல் டெல்லியில் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்காக வந்துன்னு இருக்காங்க நிறைய பேர். கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கி இருக்கிறவங்கலாம் வர போகிறாங்க அப்படின்ற அந்த பயத்தில் டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோடெல்லாம் தோண்டி போட்டு ரோட்லெல்லாம் வந்து ஆணி அடித்து அங்கே இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு நம்ம ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் எதுவுமே வந்து அங்கே வேலை செய்யாது. ரோடெலாம் பாருங்கள் எப்படி ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா டிராக்டர்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்றதுனால. இதை வந்து நம்ம ரூலிங் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஃபண்டு வர்றது வந்து காலிஸ்தான்லேருந்து வருது. இவங்க வந்து சாதாரண விவசாயி கிடையாது. விவசாயிகள் என்ன தான் கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பென்ஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த பயிர் வந்து இப்போது கருகி போச்சு, இல்லை ஒரு மழை வந்தது, ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை விலை குறைஞ்சி போச்சு அந்த அறுவடை டைமில், அப்போ அதுக்கு வந்து ஒரு மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. இதை வந்து ஃபுல்லாக ஒத்துக்க முடியாது. இதை முதல்ல வந்து நாங்கள் செய்து தரோன்னு சொன்னாங்க பிஜேபி. ஆனால் வந்து அவங்களால அது நடைமுறைப்படுத்த முடியல. அதனால் வந்து 2-3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொரோனா பீரியடில் கூட அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க நம்ம விவசாயிங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அந்த மினிமம் இது வந்து நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க வச்சாங்க கடைசியில் கவர்மெண்ட்டை. அதே மாதிரி எந்த ஒரு பயிருதும் செல்லிங் ப்ரைஸ் விற்க போகிற விவசாயி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து அதை நிர்ணயம் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஓடின்னு இருக்குது. இதில் வந்து நிறைய அரசியல் உள்நோக்கங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சி சொல்கிறாங்க. ஆனால் வந்து வரவங்கெல்லாம் வந்து விவசாயிகள் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கான சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க. விவசாயி ஒரு கஷ்டப்படுறவங்க எப்படி 6 மாதத்துக்கான சாப்பாடு எடுத்துன்னு வருவான் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் கேட்குறாங்க. இந்த ஒரு பிக்சர் வச்சேன் பாருங்கள். அந்த பிக்சர் வந்து ஒரு பென்ஸ் கார் மேலே ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிக்கிறாரு. அவர் வந்து விவசாயியா அப்படின்னு கேட்குறாங்க. இவெல்லாம் பெரிய பண்ணையாருங்க, பஞ்சாபில் பெரிய கோடீஸ்வரனுங்க, இவனுங்க வந்து விவசாயியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து இல்லை நாங்கள்லாம் விவசாயி தான், நாங்கள் எங்கள் பாய்ங்களுக்காக, நாங்கள் எங்கள் சகோதரங்களுக்காக நாங்கள் வந்து வரோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பண்ணுவாங்க. முக்கால்வாசி வந்து ஆளும் கட்சி வந்து விவசாயிக்கு எதிராக போகிற மாதிரி தோணும். ஆனால் அவங்க வந்து எதிர்கட்சியாக வரும்போது அவங்களும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் சார் இருக்கும்போது அவர் வந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாரு. அதனுடைய வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாக கிளியராக என்கிட்ட இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, விவசாயிங்க வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் நடத்துகிறாங்க, ஆந்தோலன் கர்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டஸ்ட் இது, சமாதானமான ஒரு ப்ரோட்டஸ்ட் இது. இந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து நீங்கள் போலீஸை வச்சு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவங்கள நீங்கள் வந்து அடித்து விரட்டெல்லாம் நீங்கள் முயன்றீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய சகோதரங்களுக்காக நாங்கள் வருவோம், நாங்கள் வந்து களத்தில் இறங்குவோம், அப்புறம் வந்து ப்ராப்ளம் பெருசாகிடும், நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்போ இருந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி விவசாயிகள் கோரிக்கை அதை வந்து ஆளும் கட்சி எதிர்க்கிறதும் எதிர்கட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். இப்போ வந்து 2வது முறையாக இந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே வந்து இன்டர்நெட்டெல்லாம் கட் பண்ணி அங்கே வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ரோடெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே ரோடை தோண்டி போட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பேசினிருக்காங்க. அங்கேருந்து யாரும் வீடியோலாம் போட முடியாது, யாரும் வந்து அங்கேருந்து அப்லோடெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் வீடியோஸை லீக் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் அவங்க செய்வாங்கன்னு வைங்க. நிறைய வீடியோஸ் இப்போவே வந்து சோஷியல் மீடியாலாம் சுற்றின்னு தான் இருக்குது. ஆனால் வந்து அதனுடைய உண்மைத்தன்மை எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியல. நான் வந்து ஒரு சில கிளிப்பெல்லாம் இங்கே போட்டிருக்கேன் என்னுடைய இந்த வீடியோவில். இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது தெரியல. டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெல்லியிலேருந்து அவங்களால வெளியே போக முடியல. அவுட்டர் ஏரியாவில் வந்து தங்கிட்டு டெல்லிக்குள்ளே வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால உள்ளே வர முடியல. போலீஸ் வந்து இந்த ரோட் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால, ஏன்னா இந்த டிராக்டர்ஸ்லாம் வரக்கூடாதுன்ட்டு அவங்க இதை பண்ணி வச்சுருக்காங்க. அரசாங்கம் விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இது வந்து இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிற ஒரு விஷயம், இந்தியன் டெமோக்ரஸிக்கு எதிராகவே செய்கிற ஒரு விஷயன்ற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காலிஸ்தான் மூமெண்ட்டு, அவங்க வந்து தான் இதுக்கு ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க, கனடாவிலேருந்து வெளிநாடுகள்லேருந்துலாம் ஃபண்டு வருது. இல்லைனா எப்படிப்பா ஒரு விவசாயி வந்து 6 மாதத்துக்கான சாப்பாடு எப்படி அவர் வந்து ரெடி பண்ணின்னு ஒரு டிராக்டரில் வந்து இந்த மாதிரி கூட்டமாக வந்து இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து விவசாயத்தை பார்க்காம அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்காக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது, அந்த பணம் எங்கேருந்து யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டுன்னு தான் இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு நாட்டுடைய தலைநகரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுன்றது வந்து, அதுவும் நம்ம இந்தியா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், இவ்வளோ ஜனத்தொகை இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம டெமோக்ரஸிக்கு ஒரு சவாலாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுன்றது வந்து அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கு. இது வந்து சீக்கிரம் சால்வ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட்டாகவும் பேசல, கவர்மெண்ட்டுக்காகவும் பேசல, இல்லை இவங்க ஃபார்மர்ஸுக்காகவும் பேசல. ஆனால் ஃபார்மர்ஸ் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இது சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாக தான் தோணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்கிற நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாக தான் தோணும். ரெண்டுமே லாஜிக் இருக்கிற விஷயம் தான். இந்த 2 சைட்லேயுமே லாஜிக் இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்.